இது வந்து சிக்கன். ஓ உங்களுக்கு 110 வரும். ஓ 110 தான் இது. 110 தான் சார். ஓ சரி சரி. இது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து குடல். ஓகே. இல்ல சும்மா காட்டுங்க போதும், அவ்வளவுதான். காட்டுங்க போதும். சரி சரி. ஓகே இது ஓகே. சிக்கன் என்ன மட்டன் தான், மட்டன் அதான் சிக்கன். ஓகே சரி 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 சரி. ஓகே ரைட். நீங்க ஃபினிஷிங் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா சார் முடிஞ்சு. ரொம்ப ஹாப்பி. ஹாய் கேஷ் பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சத்திரப்பட்டியில இருக்கிற ஒரு முருகன் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஹோட்டல் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாவே நம்ம சபரி என்ன ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் நான் வர முடியல. ஒரு 2-3 டைம் தனியா சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இப்போ ஒரே கிளம்சியா இருக்கும். ஏன்னா பின்னாடி இந்த தறி ஓடுற சவுண்ட் கேட்குது. இந்த கடைக்கு நான் பர்சனலா 2-3 டைம் வந்திருக்கேங்க. டேஸ்ட் பிடிச்சி மட்டும் தான் வந்திருக்கேன். 1 மணி 1:30 மட்டும் தான் காலி ஆயிருங்க. அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்படியே வீடியோ எடுக்காம சொல்லியாச்சு. போதும். நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னா நம்ம லைட்டா டேஸ்ட்டுக்காக பிரியாணி வாங்கியிருக்கோங்க. பிரியாணி சூப்பரா இருக்கும். ஆனால் எஸ்பெஷலே மட்டன் சுக்கா தான் அந்த இதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும். பிரியாணிக்கு அவங்க கூத்துற குழம்பாகட்டும் எல்லாமே தரமாக இருக்கும். சின்ன மெனு தான், மதியம் மட்டும்தான் கடை. ஆனால் அல்டிமேட்டாக இருக்குங்க. கடை வந்து சின்ன கடை தாங்க, ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எல்லாமே கூட்டம் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். நீங்கள் முதல்ல ஆர்டர் பண்ணிடணும். அப்படியே இந்த வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்சல் வாங்குறதுக்கு எல்லாம் நின்றுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு 8 பேர் தான் ஒரு நேரத்தில் சாப்பிட முடியும். 8 பேர்லேருந்து 9 பேர் அவ்வளோ சாப்பிட முடியும். ஃபுல்லாக இந்த இவ்வளோ தான் கிடையாது. பிரியாணி டேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். பிரியாணி வந்து அல்டிமேட்டுங்க உண்மையிலே. ஒரு மாதிரிப்பட்ட போல பிரியாணி சத்தியமா. ஒயிட் ரைஸ் வரும், ஜீரக சம்பா தான். சவுத் வந்துட்டாலே ஜீரக சம்பா தான். ஸோ பிரியாணியை விடுங்க, அவங்க அதை ஊற்றுக்கு குழம்பு இருக்கு பாருங்க. டாப் நாச்சா இருக்குங்க உண்மையிலே. பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. அவருக்கு உள்ள போயிட்டுனால எதுவும் பேச மாட்டாரு. நல்லா இருக்கு. இந்த பிரியாணில பாத்தீங்கன்னா ஏலக்காய் எல்லாமே போட்டு பக்காவா இருக்கு. பட்டை அருமையா, அரோமாவே நல்லா இருக்கு. ரைஸுக்கு தாங்க ஹைலைட்டு. நீங்க உங்களுக்காக பிரியாணி வாங்கிருங்க நைட்டா. பட் ரைஸ் வரும் பாருங்க, சூடா சூப்பரா. இது என்ன காய்னா? கத்திரிக்காய். இது கேரட். பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸுமே நீட்டா இருக்குங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியா. ஒரு கிராமத்து விருந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சீரியஸா சொல்றேன். ஒரு கடாசை ஒரு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவரு வசதி அந்த மாதிரி இருக்கும். நம்ம மட்டன் எல்லாமே ஊறுகாய் கடைசியா சாப்பிடாது. இந்த மட்டனுக்கு நாங்க வந்தது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அருமை. ஒயிட் ரைஸு, இந்த மட்டன் சுக்கா, இது ஒன்றுக்கு போதுங்க. எல்லாம் முடிஞ்சு டோட்டலா கம்ப்ளீட். ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னைக்கு நாளே சூப்பரா போகும். அவ்வளோ நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாம் தரமா இருக்கு. அப்படியே காரமும் கரெக்டான காரத்தில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியால ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னா இது மட்டும்தாங்க. நான் ஏன்னா இங்கே சாப்பிட்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளின்னு வந்திருக்கோம். வேற எந்த பிளானும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒர்த்து. இந்த கடை வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். மக்கள் கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஷாப்ல ட்ரை பண்ணி ஆகணும். மிஸ் பண்ணியாதீங்க, வருத்தப்படுவீங்க. குழம்புக்காரன் சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடல் குழம்பு வாங்கியாச்சு. குவான்டிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நீங்கள் ஒருத்தர் வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாப்பிட்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அதனால நாங்கள் முன்னாடி வாங்கி ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் 2 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ஷேர் பண்ணிக்கலாம். குடல் குழம்பு டேஸ்ட் பார்ப்போம். ஏன்னா குடல் குழம்பு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நான் வரும்போது ஃபுல்லாக குடல் குழம்பு காலி ஆயிடும். நாங்கள் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம். கம்ப்ளீட் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க குடல் குழம்பு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த காரம் வருது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படிங்காது. எனக்கு இந்த கார விரும்பிகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கடை. ஓகேண்ணா ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டன் சாப்பிட்டோம். அது வந்து காரமாக டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருந்தது. அடுத்து குடல் வாங்கிடணும். குடல் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடலாம். ஆனால் இதுவும் வேறு டேஸ்ட்டில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மீன் குழம்பு இல்லை, நாளைக்கு உண்டு. இப்போ நாங்கள் வத்த குழம்பு ட்ரை பண்ணியாச்சுங்க.
ஏன்னா வத்த குழம்பு ஏன் அப்படின்னா அந்த காயை காலி பண்ணணும்ல, அதனால வத்த குழம்பு ட்ரை பண்ணியாச்சு. புளிக்குழம்பு கிட்டத்தட்ட நல்லா சுருக்குன்றது. இதை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு மட்டன் குழம்பு மட்டும் வாங்க போறேன். கண்டிப்பா டாப் நாச்சா இருக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப மட்டன் குழம்பே ட்ரை பண்ணியாச்சு. குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா, அதாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி தண்ணி குழம்பு மாதிரி இல்லாம அந்த மட்டன் சுக்கா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மட்டன் சுக்காலே அந்த குழம்பு இருக்கு. அதை மட்டும் நமக்கு செப்பரேட் எடுத்து வராங்க. ஹாரி வந்து சிக்கன் குழம்பு ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். நான் சிக்கன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா மட்டன் குழம்பு டக்குனு காலி ஆயிரும், அதனால சிக்கன் தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். மட்டன் சூப்பர். என்னங்க பெரிய ஏசி ஹோட்டல் அது இதுன்ட்டு அப்படியே நல்ல ஒரு ராவா அத்தன்டிக்கா இந்த டேஸ்ட் தாங்க மட்டன். வாவ். மட்டன் சுக்கா குழம்பு தானே? சுக்கா குழம்பு தான், எங்கேயுமே தரமாட்டாங்களா ஹாரி? இந்த சிக்கன் குழம்பு இது வந்து கொஞ்சம் அவ்வளோ கட்டியா இல்லை, கொஞ்சம் தனியா இருக்கு. மட்டன் அளவுக்கு இதா இல்லை, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு சொல்றேன். சிக்கன் குழம்பு வேற டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கு. காரம் கம்மியாக தான் இருக்கு சிக்கன் குழம்பு. ரசம் மைல்டா, இவ்வளோ காரம் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி மைல்டா நல்லா இருக்கு. லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சுக்கு ரசம் சூப்பர். மோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? நீங்க வந்த உடனே கரெக்டா என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணீங்க. அப்படியே ஆர்டர் பண்ணாரு, பிடிச்சிருந்துச்சு, உரிமையா கேட்டிருந்தாரு. அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க கடைக்கு? ஒரு 4 வருஷம் மேலே இருக்கும். 4 வருஷம் மேலே வரும். உங்களுக்கு இந்த கடையில பிடிச்ச டிஷ் என்னது? சாப்பாடு மட்டன் சாப்பிடுவோம். மட்டன் சாப்பிடுவீங்க. எத்தனை மணிக்கு கரெக்டா நீங்க வந்துருவீங்க? எப்ப வாரத்துக்கு எத்தனை வருவீங்க? மாசம் எத்தனை வருவீங்க? வாரத்துக்கு 3 நாள் குறையாம வருவேன். வாரத்துக்கு 3 நாள் குறைய வருவீங்களா? சூப்பர் சூப்பர். அதான் ஹெல்த்தியா இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா, நல்லா சாப்பிடுங்க, தொந்தரவு பண்ணிட்டோம். ஓகே, இது வரவேற்பு சமையல் தான் ஃபுல்லா. ஓகே ஓகே. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் 3 நாள் தடவை தனியா வந்திருக்கேன், அதனாலதான் பசங்களை கூப்பிட்டு இந்த வீடியோ எடுத்துருவோம்னு ஒரு உரிமையா வந்தோம். மட்டன் சுக்கா தரமா இருக்கு. ஆட்டுக்கறி ஆட்டுக்குடல் தான் எடுப்போம். ஆமா. ஓகே. இங்க தரமானதான் இதாகும். ஓகே. நான் நேற்று முன்னாடி வந்து பூட்டி இருந்துச்சு, கடை லீவா இருந்துச்சு. வேலைக்காம லீவ் போட்டுருந்தேன். எப்பயும் வேலைக்காம லீவு? ஏதாவது முடியாது, ஏதாவது சொல்லி இருந்தானே லீவ் போடுவோம். சரி சரி. லீவ் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் கூட ஆகும். கடை எப்போ போனீங்கன்னா காலைல வெள்ளமை திறந்துரும். ரெடி ஆகிற 12:30 மணிக்கு மேல ரெடி ஆயிடும். ஓகே. முடியறது 4 மணிக்கு முடிஞ்சிடும். நைட் சாப்பாடுலாம் கிடையாது. அது ஒரு வேளை கடை. சாப்பாடு எப்பயும் சூடா வந்துட்டே இருக்கும். எல்லாம் வரவேற்பு சமையல் தான். ரைட், ஓகேண்ணா. உங்களை சந்திச்சா ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒர்க்க பாருங்க. ரைட், ஓகேண்ணா. ரைட். பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி கொஞ்சோண்டு சாப்பிட்டோம். அது போக சாப்பாடு வாங்கி மட்டன் குடல், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு, ரசம், தயிர் எல்லாம் மோர் எல்லாமே சாப்பிட்டாச்சு. குடல் அது முக்கியமா இருக்கு. ஆனா எது பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மட்டன். அதாவது நீங்க கறி விருந்துல போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது மட்டனு. குடல் வந்து அதோட கொஞ்சம் காரம் கம்மி, சிக்கன் குழம்பு அதோட காரம் கம்மி, அப்படியே நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க வந்து ஆம்பியன்ஸா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கடை தான், அந்த கூரை கடை தான். உங்களுக்கு ஃபேன் கூட கிடையாது கடையில. நீட்னஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, கிராமத்துல இருக்க சாப்பாடு கடை. ஆனால் டேஸ்ட்டு பர்ஃபெக்ட், அருமையா இருக்கு. இந்த வெளியே விறகடுப்புல இருந்தோ விறகுல சூடாயிட்டு இருக்கு பாருங்க, அருமையா இருக்கு. இப்ப கடை கரெக்டா எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த சத்திரப்பட்டியில இருந்து இது எந்த பக்கம் போகுது ரோடு? சத்திரப்பட்டி டு ஆலங்குளம் போற ரோட்ல ஆறுமுகா மில்லுக்கு எடுத்தாப்புல பிஎஸ்என்எல் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு லொகேஷன் பின் பண்றேன். நீங்க வந்து கண்டிப்பா டேஸ்ட் தான் முக்கியம், எனக்கு ஆம்பியன்ஸா முக்கியம்னா கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ண வேண்டிய கடை முருகன் ஹோட்டல். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்.